கண் திருஷ்டி. கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கண் திருஷ்டி, பொறாமை, வைத்தறிச்சல் இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த பிரச்சனைகள்லாம் எங்களை விட்டு அடியோடு நீங்கணும் அப்படின்னா என்ன நம்ம வீட்டில் வந்து எளிமையாக என்னென்ன பண்ணலாம், இல்லை ஏதாவது பொருள் இருக்கா, அதை பற்றி தான் கேட்டு ஸ்பெஷலாக எக்ஸ்க்ளூசிவாக இது வரைக்கும் யாருமே செய்யாமல் உப்பு சுற்றி போடுறது, மிளகா சுற்றி போடுறது, இதெல்லாம் யூஸ்வலாக நம்ம செஞ்சிட்டு இருக்கிறது தான். ஆனால் ஆதி காலத்துலேருந்தே செஞ்ச ஒரு முறை நம்ம வந்து மறந்த ஒரு முறை ஏதாவது இருக்கா? அப்படி இருந்தால் ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி வித்தியாசமான விஷயங்களை வந்து எடுத்து அவர் வந்து எப்படி பறக்கிறாரு கேட்டிங்கன்னா, இந்த தசரத மகாராஜாவுக்கு வந்து பிள்ளையே கிடையாது, அப்புறம் யாகங்கள்லாம் பண்ணி வேண்டி பிறந்த பிள்ளை அப்படின்றதுனால அவருக்கு வந்து ஒரு மேல தனி பாசம் இருக்கும். சோ பரதன், சத்ருகன் இந்த மாதிரி ஆட்கள் இருந்தாலும் ராமன் மேல ஒரு ஆசை. நீங்க சொன்ன அந்த கண் திருஷ்டி ராமனுக்கு நடந்தது ஒரே நைட்ல என்னையா மாறிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கண் திருஷ்டி அவரோட டோட்டலா அடிச்சிருச்சு. சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில என்ன டாபிக் பத்தி சாய் பாலாஜி அவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண் திருஷ்டி. கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கண் திருஷ்டி, பொறாமை, வைத்தறிச்சல் இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த பிரச்சனைகள்லாம் எங்களை விட்டு அடியோடு நீங்கணும் அப்படின்னா என்ன நம்ம வீட்டில் வந்து எளிமையாக என்னென்ன பண்ணலாம், இல்லை ஏதாவது பொருள் இருக்கா, அதை பற்றி தான் கேட்டு தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். வணக்கம் ஜி. வணக்கம் சாய்ராம். ஜெய் புவனேஸ்வரி. சொல்லுங்க, நீங்கள் கண் திருஷ்டிக்கு ஸ்பெஷலாக எக்ஸ்க்ளூசிவாக இது வரைக்கும் யாருமே செய்யாமல் உப்பு சுற்றி போடுறது, மிளகா சுற்றி போடுறது, இதெல்லாம் யூஸ்வலாக நம்ம செஞ்சிட்டு இருக்கிறது தான். ஆனால் ஆதி காலத்துலேருந்தே செஞ்ச ஒரு முறை நம்ம வந்து மறந்த ஒரு முறை ஏதாவது இருக்கா? அப்படி இருந்தால் ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி வித்தியாசமான விஷயங்களை வந்து எடுத்து சொல்லுவீங்க, அதை பற்றி சொல்லுங்க. அப்படி இல்லைக்கா, இது வந்து சித்தர் வழியில் ஒவ்வொரு சித்தர் ஒரு மெத்தட் சொல்லியிருப்பாங்க. இப்போ தலைமை வந்து அகத்தியர்னு எடுத்தோம்னா அந்த அகத்தியருக்கு 17 சீடர்கள் இருந்தால் ஒவ்வொரு சீடர்களும் ஒவ்வொரு மெத்தட் சொல்லுவாங்க. இப்போ விநாயகருக்கு வந்து அருகம்புல் சாத்தி வழிபாடு பண்ணுங்கன்னு ஒருத்தர் சொல்லியிருப்பார், ஒருத்தர் வந்து எருக்கம்பூ மாலை சாத்தி வழிபாடு பண்ணுங்கன்னு ஒருத்தர் சொல்லியிருப்பார், ஒருத்தர் வந்து எருக்க இலை வச்சு வழிபாடு பண்ணுங்கன்னு ஒருத்தர் சொல்லியிருப்பார். இந்த மாதிரி தான் வேரி ஆகுமே தவிர்த்து அதோட சாராம்சம் ஒன்று தான். ஸோ இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து நம்ம சிருஷ்டி ஒளியில் நல்ல ஃபாஸ்ட் மூவிங்கில் இருந்துச்சு, அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ நம்மளது தான் யூனிக் ப்ராடக்ட்ஸ். நீங்கள் சொன்ன மாதிரி புதுசாக சொல்கிறீங்களே, அது மாதிரி யூனிக் ப்ராடக்ட்ஸ். அது கம்மி பட்ஜெட், ஒரு 300 rupees பட்ஜெட்டில் லைஃப் லாங் நம்மளுக்கு வந்து அது மாற்றத்தை கொடுக்கும். ஆனால் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றினா போதும், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றினா போதும். அதோட பேர் வந்து ராமர் தேங்காய். ராமர் தேங்காய். ஆமா, செவ்வழி கேள்விப்பட்டிருக்கேன், பச்சை கலர் இளநீலாம் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க வித்தியாசமா ராமர் தேங்காய், அந்த தேங்காய் பேரு ராமர் தேங்காய்னு பேரு. இல்ல எப்படின்னா இந்த லகு நாரியல் தேங்காய் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க, இந்த லட்சுமிக்குரியது ஒத்த தேங்காய்னு சொல்லுவாங்க, மூடின மாதிரி இருக்கும், அந்த மாதிரி வகையில வரக்கூடியது இந்த ராமர் தேங்காய். இந்த ராமர் தேங்காவோட தன்மையை சொல்றதுக்கு முன்னாடி குரு வணக்கம் தான். எப்பயுமே குரு இல்லாம எந்த ஒரு காரியமும் கிடையாது. அதனால குரு வணக்கம். ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதான்னு சொல்லுவாங்க. அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி சண்டிகின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகளோட பொற்பாதங்களை வணங்கி, தத்தகிரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க, அவரோட பொற்பாதங்களை வணங்கி, இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள் இருந்து என் நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய சித்தர் வழியில சித்தர் முறையில நம்ம ஒரு ஆன்மீக ஸ்தாபனம், சிருஷ்டி ஒளின்ற ஆன்மீக ஸ்தாபனத்தின் வாயிலாக எண்ணில் அடங்காத பிரச்சனைக்கு முழுமையான தீர்வு. இந்த இடத்த நம்பி வந்துட்டாங்கன்னா வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை விசிட் பண்ணா கூட அவங்க வாழ்க்கையில பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் பெற முடியும். தேவை நம்பிக்கை. இந்த இடத்துக்கு போனா என்ன பிரச்சனை அதெல்லாம் இங்க நீங்க தாராளமா சொல்லலாம். இங்க இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க, உங்க பிரச்சனைக்கான தீர்வுகளை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கேட்ட அந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, செய்வினையோட மோசம் வந்து உண்மையிலே கண் திருஷ்டி தான். பெத்த தாயோட கண்ணை கூட குழந்தைய பாதிக்கும். நான் சொன்ன தேங்காவோட பேர் பார்த்தீங்கன்னா ராமர் தேங்கான்னு சொன்னேன். ராமபிரானை வந்து உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பிடிக்கும். எதனாலன்னா ராமர் வந்து ஏகபத்தினி வீரன், ஒரு வில் ஒரு சொல் ஒரு இல்லுன்னு வாழ்வார். ஒரு சொல்லிட்டானா அதை வந்து காப்பாற்றுவார் அப்படின்ற மாதிரி. அவர் வந்து எப்படி பறக்கிறாரு கேட்டிங்கன்னா, இந்த தசரத மகாராஜாவுக்கு வந்து பிள்ளையே கிடையாது, அப்புறம் யாகங்கள்லாம் பண்ணி வேண்டி பிறந்த பிள்ளை அப்படின்றதுனால அவருக்கு வந்து ஒரு மேல தனி பாசம் இருக்கும். ஸோ பரதன், சத்ருகன் இந்த மாதிரி ஆட்கள் இருந்தாலும் ராமன் மேல ஒரு ஆசை. நீங்க சொன்ன அந்த கண் திருஷ்டி ராமனுக்கே பட்டுருச்சு.
காலையில எழுந்திரிச்சோடனே ராமன் தான் ராஜா அப்படின்னு ஊர் ஃபுல்லா சந்தோஷமா இருக்கிறாங்க. காலையில எஞ்சா ராமரை வந்து ராஜாவா அப்புறம் நம்ம கண்ணால பார்க்க போறோன்னு காலையில எஞ்சா ராமர் எல்லாத்தையும் திறந்துட்டு வனவாசம் போறாரு. வனவாசம் கிளம்புறாரு. அப்போ என்னதான் நடந்ததுன்னு ஒரே நைட்ல என்னையா மாறிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கந்திஷ்டி அவரோட டோட்டலா அடிச்சிருச்சு. ஸோ அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வனவாசம் போகும்பொழுது ராமனுக்கு உறுதுணையாக அவரோட தம்பி லக்ஷ்மணன் போறாரு. ஏன்னா அவர் தான் ஆதிசேஷன். ஸோ அவர் உறுதுணையாக போய் அதில் சீதா பிராட்டி நல்ல கஷ்டங்கள் பட்டு அதெல்லாம் மீண்டும் மறுபடியும் வந்தாலும் மறுபடியும் பிரச்சனை. மனைவி மேலே சந்தேகப்படுறது, தீ குளிக்க வைக்கிறது, மனைவி எடுத்துகிட்டு போய் ஒரு வனாந்தரத்தில் வெட்டுறது. எதனாலன்னா ராமன் மாதிரி, ஏன்னா அந்த சீதையை கல்யாணம் பண்ணோம்னா அந்த வில்ல எடுத்து உடைக்கணும், யாராலையும் உடைக்க முடியாது. ராமபிரானால தான் நாணல் நீட்டி உடைச்சிக்க முடிஞ்சிருச்சு. ஸோ அப்பேற்பட்ட அந்த ராமருக்கே இந்த தோஷம் தாக்குது அப்படின்னும் பொழுது அந்த ராமர் என்ன பண்ணாரோ வனாந்தரத்துல ஒரு பழத்தை எடுத்து அவர் கையில இது பண்றாரு. அதுதான் ராமர் தேங்கான்னு பேர். அது எப்படி இருக்கும்னா பின்னல் பின்னி நம்ம இருக்கும். வாழ்க்கையில சிக்கல்கள் நிறைஞ்சது நம்ம வாழ்க்கை. எது நம்மளை வந்து கவிழ்க்கும், எது நம்மளை வந்து இது பண்ணி நம்ம முடிச்சு இருக்கு அதை எடுக்கணும்னா பொறுமையா நிறுத்தி நிதானம் பின்னல் எடுக்கணும். இதுதான் அந்த ராமர் தேங்காய். பாருங்க, இந்த தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா பின்னல் பின்ன மாதிரியே இருக்கும். ஆமா, நார்மல் தேங்காய் மாதிரியே இருக்காது. ஸோ உள்ள எதுவுமே இருக்காது இதுல. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்ன வந்த பொழுது நமக்கு வந்து இதுல ஊசினால குத்தி நம்ம கட்டி வச்சிருந்தோம். இந்த வாட்டி நம்ம இப்படி கட்டியிருக்கோம், ஏன்னா பூஜை பண்ணி நம்ம இப்படி கட்டியிருக்கோம். ஸோ ஜஸ்ட் நம்மளோட வீட்டுல இப்படி தொங்க விட்டா போதும். எங்க வாசல்ல எங்க வேணா, நிலைவாசல்ல வீட்டுக்குள்ள எங்க வேணாலும் தொங்கலாம். ஏன்னா கண்டிஷ்டின்றது எந்த நேரத்துல யார் மூலியமா எப்போ வரும்னு தெரியாது. சோ வீட்டுக்கு வெளியில இப்படி கட்டணும்னா இது என்னங்கன்னு மத்தவங்க கண்ணு போடும். சோ வீட்டுல ஏதோ ஒரு மூலையில இப்படி கட்டி தொங்கட்டோம்னா ஏதோ இது மாதிரி இருக்குது அப்படின்னு நினைச்சுப்பாங்க. சோ அந்த மாதிரி இது வந்து குழந்தை ஏதோ கட்டி இருக்குன்ற மாதிரி நினைச்சிட்டு போயிடுவாங்க. ஆனா இது என்ன பண்ணும்னா இதுல வந்து அப்படியே கிராஸ் பண்ணிக்கும் அந்த நெகட்டிவ் பார்வையெல்லாம் இது எடுத்துரும். சோ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இதை எடுத்து போய் தண்ணியில போடலாம். இல்ல 6 மாசத்துக்கு ஒரு தடவை இதை மாத்தலாம். 300 ரூபான்றதுனால 6 மாசத்துக்கு ஒரு தடவை மாற்றது ரொம்ப சிறப்பு. ஏன்னா நமக்கு வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மி இதுல தான் நமக்கு வந்து இது பூஜை பண்ணியே வந்திருக்கு. ஸோ அதிகம்லாம் கிடையாது, இவ்வளவுதான் இருக்கு. இவ்வளவுதான் பூஜை பண்ணியே வந்திருக்கு. ரொம்ப வீரியமா இருக்கும் இந்த தேங்காய். ஸோ சிருஷ்டி ஒளியில வந்த புதுசுல பயங்கர ஃபாஸ்டா போச்சு. அதுக்கப்புறம் நான் பூஜை பண்றதுக்கு தேடுறேன், இந்த தேங்காய் கிடைக்கல. இப்போ அதுக்கான சீசன் மாதிரி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரு அனுகிரகத்தினால கிடைச்சது. உடனே நம்ம வீடியோ போடுறோம். ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். எப்படி ராமன் படாத கஷ்டப்பட்டாரு. ஸோ மனிதனா இறைவனே மனிதனா அவதாரம் எடுத்தா கல்லடிப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. முற்பிறவி இதெல்லாம் படுது இல்லையா? அதனால அந்த ராமனோட அனுகிரகத்தினால இருக்கிறனால இது நம்ம வாழ்க்கையில இருக்கிற கஷ்டம் என்னும் பின்னல்கள்ல இருந்து விடுபட்டு வெளியே வரலாம். சூழ்ச்சி, தாந்திரிகமா நம்ம பாதிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது எடுத்துரும். ஸோ 300 ரூபா பட்ஜெட்ல நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடியது. ஜஸ்ட் சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, ஒருத்தர் இந்த மாதிரி கொடுக்கும்பொழுது என்ன பண்ணாங்கன்னா இதை டாலராகவே பண்ணி கழுத்துல போட்டு அப்படியே வந்து ஆமா இதை வந்து டாலரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்படி கழுத்துல இப்படி போட்டுக்கிட்டாரு. இந்த ஒரு ருத்ராட்சம் மாதிரி டாலரா பண்ணி போட்டுக்கிட்டாரு. அதே போல பாத்தீங்கன்னா சில பேர் கீச்செயினை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம சிஸ்டம்லயும் நல்ல வேகமா வச்சு கையில கீச்செயினா வச்சுக்கலாம். ஸோ இதுல என்னன்னா 6 மாசத்துக்கு ஒரு தடவை இல்ல ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை நிச்சயமா மாத்தணும். 6 மாசத்துல மாத்திரம் நல்ல ரிசல்ட் இருக்கு. ஏன்னா இது ஓரளவுக்கு தான் உரிய முடியும். ஸோ இது வந்து ரொம்ப பெருசு கிடையாது, நம்ம நார்மல் தேங்காய் மாதிரி பெருசு கிடையாது, சின்னது. ஸோ அதனால இதோட தன்மை 6 மாசம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா தண்ணியில போட்டுரும். ஓடுற நீர்ல விட்டுறலாம். கண்டிப்பா ஏதாவது ஒரு நீர்ல, ஒரு கிணறா இருக்கலாம், குளமா இருக்கலாம், இல்ல ஓடக்கூடிய நீரா, இல்ல கடல், எதுலயாவது இதை வந்து 6 மாசத்துக்கு ஒரு தடவை போடும்போது நல்ல மாற்றம் தெரியும். சூப்பர். இந்த ராமர் தேங்காய் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய இல்லை உங்களுக்கு இருக்கக்கூடிய திருஷ்டியெல்லாம் நீக்கணும்னு நினைச்சீங்கன்னா இமீடியட்டா இதை புக் பண்ணி வாங்கிக்கோங்க. வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லை நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க நம்ம சிருஷ்டி ஒளி மறைமலை நகரில் தான் இருக்கு. சென்னை தாம்பரத்துலேருந்து செங்கல்பட்டு போகிற வழியில் மறைமலை நகர் GST ரோட்லேயே நம்ம ஷாப் அமைஞ்சிருக்கு. எண்ணற்ற பரிகார பூஜை பொருட்கள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தாபனம் தான் நம்ம சிருஷ்டி ஒளி. ஸோ நேரில் வந்து இந்த தேங்காயுடைய முழு தன்மை இன்னும் ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா பாலாஜி அவர்கள் இருப்பாங்க, அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டும் வாங்கிக்கலாம். மற்ற பொருட்களையும் பார்க்கலாம். இல்லை நான் இருந்தபடி ஆன்லைனில் வாங்கிக்கிறேன்னு நினைக்கக்கூடியவங்க வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த ராமர் தேங்காயோட விலை 300 ரூபாய் இல்லையா? 300 மதிப்புள்ள இந்த தேங்காய் உங்களுக்கு வேணும்னா இப்பவே புக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.